வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 18/4/2024 டியர் தான் பார்க்க போகிறோம். டியர் வந்து நமக்கு 8 மணியோட ரிசல்ட். 8 மணிக்கு நமக்கு என்ன மாதிரி டியர் வரக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஏன்னா நமக்கு காலையில் அடிக்கப்பட்ட நம்பர் பார்த்திங்கன்னா 600ன்னு அடித்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு நம்பராவது மேட்ச் பண்ணி ஆடுவாங்கன்னு பார்த்தா 444ன்னு அடிக்கிறாங்க. சரிங்களா? இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நம்ம இது வரைக்கும் பார்த்த வரைக்குமே ஒவ்வொரு ரிசல்ட்டுமே கொஞ்சம் ரேண்டமாக கொடுக்கலாம். ஆனால் இதே மாதிரி ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ வந்து 600 ஒரு நம்பர் அடிச்சுருக்காங்களா, முதல்ல இந்த நம்பரை மேட்ச் பண்ணி ஒரு ரிசல்ட்டு கொடுப்பாங்க. சரிங்களா? 6 மையமாக வச்சு ஒரு ரிசல்ட்டு கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா 4 மையமாக வச்சு ஒரு ரிசல்ட்டு கொடுக்கலாம். இப்படி கொடுத்தாங்கனாக்கா 2 ட்ரா ஒரே மாதிரி மேட்ச் ஆகும். இப்போ இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு கிடைக்கக்கூடிய நம்பர் என்னென்னா, இப்போ வந்து ஒரு சில நம்பர்கள் கொடுக்குறோம். அது உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுதுன்னு இந்த பாருங்கள். சரிங்களா? அதுக்குள்ளே நீங்கள் மேட்ச் பண்ணி ஆடுங்க. சரிங்களா? ஆடுனாங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எப்படி ஆடுவாங்கன்னா, இந்த 600 அப்படிங்கிற நம்பரை மேட்ச் பண்ணி ஆடுனாங்கன்னா 8 மணி ட்ராவும் 1 மணி ட்ராவும் ஒரே மாதிரி வர மாதிரி பண்ணிடுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா 6 மணி ரிசல்ட்டை தனியாக விட்டுட்டு 1 மணி ரிசல்ட்டை தனியாக விட்டுட்டு 4ஆம் நம்பர் வச்சு ஆடுனாங்க அப்படின்னா 2 ட்ரா ஒரே மாதிரி வந்துடும். 1 ட்ரா தனிச்சு போயிடும். எப்போயுமே ஆடுவாங்க இல்லையா? எப்போயுமே எப்படி ஆடுவாங்க, 2 ட்ரா ஒரே மாதிரி ஆடுவாங்க. 1 ட்ரா வந்து கொஞ்சம் மாறி போகும். நேற்று அப்படி தான் ஆடினாங்க இல்லையா? அந்த மாதிரி ஆடுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதை கணக்கு பண்ணி நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நமக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்பவுமே கன்ஃபார்ம் நம்பராக இருக்குது. அதில் வந்து 8 மணி ரிசல்ட்டை மேட்ச் பண்ண போகிறாங்களா, இல்லை 6 மணி ரிசல்ட்டை மேட்ச் பண்ண போகிறாங்க. 1 மணி ரிசல்ட்டை மேட்ச் பண்ண போகிறாங்களா, இல்லை 6 மணி ரிசல்ட்டை மேட்ச் பண்ண போகிறாங்களா, அதை தான் பார்க்க போகிறோம். 1 மணி ரிசல்ட்டை மேட்ச் பண்ண போகிறாங்களா, இல்லை 6 மணி ரிசல்ட்டை மேட்ச் பண்ண போகிறாங்களா, அதை தான் பார்க்க போகிறோம். இதில் உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள். அதே மாதிரி ஆல் போல்லையும் நம்ம ஒரு சில நம்பர்கள் கன்ஃபார்ம் நம்பராகவே கொடுக்க போகிறோம். அது என்ன மாதிரி நம்பர்கள் வரக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்ப்போம். சரிங்களா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம என்ன நினைக்கிறோம் கேட்டிங்கன்னா, 2 நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக வரக்கூடிய நம்பரில் எனக்கு ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் எனக்கு ஒரு 9 நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கும். 4க்கு 9 அப்படிங்கிற நம்பர் ஆடுவாங்க. அப்படி ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. சரிங்களா? அதாவது உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகுது வருது அப்படின்னா எடுங்க. எனக்கு தெரிஞ்சு 9 நம்பர் வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் 7ஆம் நம்பர் வரும். அதுவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக தெரியுது. இந்த 2 நம்பர் ஏதோ ஒரு நம்பர் போர்டுக்கு அழகாக மேட்ச் ஆகும். 2 நம்பருமே, அதாவது 4 நம்பர் வந்தால் 9 நம்பர் வரும். அதே மாதிரி 4 நம்பர் வந்தால் 7ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுந்துடும். அந்த மாதிரி தான் ஆடுவாங்க. அந்த மாதிரி ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி வருதான்னு பார்த்தீங்கன்னா வந்துச்சுன்னா கூட நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணுறதுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு சில நம்பர்களில் 1ஆம் நம்பர் திரும்ப ரிட்டன் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 1ஆம் நம்பர் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா 4 நம்பர் வந்தால் 1ஆம் நம்பர் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா ஏற்கனவே ஆல் போர்டு வந்து நமக்கு ஏற்கனவே 4 நம்பர் அடிக்கிறப்ப நமக்கு 1ஆம் நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகிருக்கு. அதெல்லாம் நம்ம வச்சு கால்குலேட் பண்ணி தான் பார்த்துருக்கோம். சரிங்களா? அதே மாதிரி 9 7ங்கிறத போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம். அதே மாதிரி பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே வருது. ட்ரை பண்ணி பாருங்கள். 1ஆம் நம்பர் இது உங்களுக்கு மேட்ச் ஆகிடுச்சுன்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லையா? அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு சில நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் ஒரு 3ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கும். சரிங்களா? 3ஆம் நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகுது. 3ஆம் நம்பர் உங்களுக்கு கணக்கில் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். வந்துச்சுன்னா கூட எடுத்துங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 9 7ங்கிறது போர்ட்லையும் 1 3ங்கிறது பி போர்ட்லையும் எதிர்பார்க்குறோம். இந்த மாதிரி தான் வரக்கு சான்சஸ் இருக்குது. சரிங்க? 4 நம்பரை வந்து மேக்ஸிமம் ஆடக்கூடிய நம்பர்கள் இது தான். இதை தாண்டி வேறு நம்பர் ஆட மாட்டாங்க. அது மாதிரி உங்களுக்கு வருதான்னு பார்த்துங்க. அதே மாதிரி எனக்கு டவுட்டில் இருக்கக்கூடிய நம்பர் இன்னொரு நம்பர் பொறுத்த வரைக்கும் ஒரு 6ஆம் நம்பர் சி போர்டில் செட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா ஒரு 4ஆம் நம்பர் சி போர்டில் செட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா, உங்களுக்கு 6ஆம் நம்பர் வச்சு ஆடினாங்கன்னா 8 மணி 1 மணி ரிசல்ட்டாக கம்ப்ளீட் பண்ணி 1 மணி ரிசல்ட்டை மேட்ச் பண்ணி ஆடுவாங்க. 600 அதே மாதிரி சம்திங் 600 சில்லற சம்திங் அப்படின்னு வந்துடும். சரிங்களா? அப்போ வந்து 2 ட்ரா ஒரே மாதிரி அடிப்பாங்க அப்படின்னு கணக்கு வந்துடும். ஆனால் அதே வந்து 8 மணி 6 மணி ரிசல்ட்டில் ஏதாவது 4ஆம் நம்பர் வச்சு ஆடுனாங்க அப்படின்னா 4 நம்பர் வச்சு ஆடுறாங்க, இந்த மாதிரி 743 வச்சு ஆடுறாங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, மறுபடியும் நமக்கு 6 மணி ரிசல்ட்டு 8 மணி ரிசல்ட்டு ஒரே மாதிரி மேட்ச் பண்ணி ஆடுவாங்க. எப்படி ஆடினாலும் நமக்கு 6ஆம் நம்பர் வச்சு ஆடினாலும் ஒரு ட்ராக்கு நமக்கு கம்ப்ளீட்டு வந்து நமக்கு 2 ட்ரா ஒரே மாதிரி வந்துடும். இல்லை 4 நம்பர் வச்சு ஆடினாலும் நமக்கு 2 ட்ரா ஒரே மாதிரி கம்ப்ளீட் ஆகிடும். அது மாதிரி ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அதனால தான் 6ஆம் நம்பரையும் 4 நம்பர் சேர்த்தே கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக கணக்கில் வராமல் கொடுக்கல வருது. ஆனால் 6ஆம் நம்பர் சி போர்டில் வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 4 நம்பர் திரும்ப ரிட்டன் அடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. 2 நம்பர் வாய்ப்பு இல்லைன்னா சொல்ல முடியாது. வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது. அது மாதிரி ஆடுறதுக்கும் ஏன்னா டியரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். மேக்ஸிமம் வந்து ஒரு நம்பர் கொண்டு வராங்கன்னா தொடர்ச்சியாக வச்சுட்டே வருவாங்க. 3 ட்ராலாம் பார்க்க மாட்டாங்க. 3 ட்ரா வருது ஏன் மாற்றுவோம் அப்படின்லாம் மாற்ற மாட்டாங்க. தொடர்ந்து வந்துகிட்டே தான் இருக்கும். மாறியே வராது. சரிங்களா? அது மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த ட்ராவில் 7ஆம் நம்பரை கொஞ்சம் டாமினேட்டாக அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 7ஆம் நம்பர் 4க்கு 7ங்கிற நம்பர் நீங்கள் ஒரு வேளை நீங்கள் இந்த 7ஆம் நம்பரே வந்து டபுள்ஸ் அடித்தாலும் வாய்ப்பு இல்லையா? அந்த மாதிரி வைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி அடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இருக்குதான்னு மட்டும் பாருங்கள். அவ்வளோதான். சரிங்க? எனக்கு தெரிஞ்ச ஒரு 7ஆம் நம்பர் கன்ஃபார்மாக இருக்குங்கிற மாதிரி தெரியுது. ட்ரை பண்ணி பாருங்கள். 7ஆம் நம்பர் எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால தான் 7ஆம் நம்பர் வருது. ட்ரை பண்ணி பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 7ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்குது. சரி, இந்த ஆல் போர்டு என்ன கணக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லா நம்பரையும் கொடுக்கலாம். எல்லா நம்பரும் ஆல் போர்டு நம்பர் தான் கொடுத்துருக்கேன். பட் இதில் ஸ்பெஷலாக கொடுக்கக்கூடிய நம்பரை வந்து எனக்கு 6 3 7
அதே மாதிரி ஒரு 4 இதுக்குள்ளே தான் எனக்கு மேட்ச் ஆகிற மாதிரி தெரியுது. இதுக்குள்ளே ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுது, கணக்கு வருது அப்படின்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணுங்கள். கொஞ்சம் சிறப்பாகவே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லைங்க நீங்கள் கொடுத்த நம்பரில் எனக்கு இன்னும் 4 நம்பர் தான் வேணுங்க, எனக்கு 3 நம்பர் தான் வேணுங்க அப்படின்னா 399 அப்படிங்கிற ஒரு மெத்தட் வச்சுக்கிறோம். அதில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதா ஜாயின் பண்ணலாம். இல்லை அப்படின்னா 799 அப்படிங்கிற ஒரு மெத்தட் வச்சுக்கிறோம். இதில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதாலும் ஜாயின் பண்ணலாம். இதில் வந்து உங்களுக்கு போஸ்ட் போடுவோம், இதில் வந்து நம்ம வீடியோ போடுவோம். சரிங்களா? இதில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு சூஸ் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கான வின்னிங் நம்பர் வந்துக்கிட்டே இருக்கும், தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். இதுக்கு நிப்பாட்டினா கூட நம்ம இதில் நிப்பாட்டினா கூட உங்களுக்கு இதில் நிப்பாட்டவே மாட்டோம், வீடியோ வந்துகிட்டே இருக்கும். தொடர்ந்து வீடியோ போட்டே தான் இருப்போம். சரிங்களா? அதனால் நீங்கள் தைரியமாக வரலாம். தொடர்ந்து உங்களுக்கு 1 மாதம் உங்களுடைய சர்வீஸ் பண்ணிகிட்டே இருப்போம். இங்கே வீடியோ வந்துகிட்டே தான் இருக்கும். சரிங்களா? கண்டிப்பாக உங்களுக்கு வின்னிங் கொடுக்காமலாம் இல்லை, கொடுக்காமலாம் கிடையவே கிடையாது. வின்னிங் கொடுத்துட்டே தான் இருக்கிறோம் நாங்கள். சரிங்களா? வின்னிங் கண்டிப்பாக கொடுப்போம். சரிங்களா? ஏன்னா நான் உங்களுக்கு வின்னிங் கொடுத்தா தான் நீங்கள் அடுத்த வாட்டி வருவீங்கன்னா வரமாட்டீங்களா? அது முதல்ல புரிஞ்சுக்கணும். வின்னிங் கொடுக்குறவங்களுக்கு எந்த அளவுக்கு எஃபெக்ட் போட்டு கொடுக்குறோமோ அந்தளவுக்கு எஃபெக்ட் போட்டு உங்களுக்கு கொடுப்போம். அதில் மாற்றமே இல்லை. அதனால் நீங்கள் தாராளமாக வரலாம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது இந்த இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்றைக்கி 444 வந்ததுனால தான் நமக்கு வின்னிங் வரல. பட் இல்லைன்னா நேற்று கொடுத்த மாதிரி நேற்றுலாம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் வின்னிங்காக இருந்துச்சு 2 ட்ராவுமே. அதாவது பார்த்திங்கன்னா நமக்கு காலையில் ரிசல்ட்டும் நமக்கு சூப்பரான வின்னிங், அதே மாதிரி 6 மணி ரிசல்ட்டு ஒரு அருமையான வின்னிங். அது என்ன, நேற்று 8 மணி ரிசல்ட்டு, இன்றைக்கி 6 மணி ரிசல்ட்டு ரொம்பவுமே சொதப்பிடுச்சு. ரொம்பவுமே வித்தியாசமான ஏன் என்கிட்ட டிஃப்ரெண்ட்டான நம்பருங்க, ரொம்பவே டிஃப்ரெண்ட். நீங்கள் 6ஆம் நம்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா 600 நீங்கள் யோசிச்சிருக்கவே மாட்டீங்க அந்த மாதிரி ஒரு நம்பர். ஏன்னா நேற்று முந்தின நாள் நைட் அடிக்கப்பட்ட நம்பருக்கும் இந்த இன்னைக்கு காலையில் அடிக்கப்பட்ட 006க்கும் எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது. அதே மாதிரி 600 அப்படிங்கிற நம்பருக்கும் 444 நம்பருக்கும் எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது. இது எதுக்குமே மேட்ச் ஆகக்கூடியது நம்பர் இல்லையா? அந்த மாதிரி தான் ஆடினாங்க. பட் இந்த ட்ராவிலே நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா, ஆடுனாங்கன்னா இன்றைக்கி எப்படியும் ஒரு நம்பர் மேட்ச் பண்ணி ஆடுறக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது 2 நம்பர் தான் இருக்குங்க. ஏ போர்டில் வந்து 6 மணி ரிசல்ட்டு, 1 மணி ரிசல்ட்டில் வந்து வெறும் 6ஆம் நம்பர் மட்டும்தான் இருக்குது. சரிங்களா? 0 விட்டுருங்க. அதே மாதிரி 6 மணி ரிசல்ட்டில் வெறும் 4ஆம் நம்பர் மட்டும்தான் இருக்குது, வேறு எதுவுமே இல்லை. அதனால தான் அந்த 6 4 மேட்ச் பண்ணி ஆடுறக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நீங்கள் 6 நாள் மேட்ச் பண்ணி ஆடலாம், ஓரளவுக்கு கூட நீங்கள் வின்னிங் எடுக்கிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் கிடைக்குங்கிறதுனால தான் கொடுக்குறோமே தவிர வேறு ஒன்றுமே இல்லை. இன்றைக்கி இல்லைன்னா விட்டுருங்க, நமக்கு நிறைய நாள் இருக்குது. இப்போ இன்றைக்கி தான் நம்ம வாங்க. நான் எப்போயுமே எப்படி பண்ணுவேன்னா, இன்றைக்கி வாங்குகிற வின்னிங்கை யோசிக்கவே மாட்டேன். நம்ம நாளைக்கு எப்படி பெஸ்ட்டாக வாங்க போகிறோம், நாளைக்கு எப்படி பெஸ்ட்டாக எடுக்க போகிறோம், அதை மட்டும் தான். நமக்கு என்ன நம்பர் பெஸ்ட்டாக வந்து விழுகுது, இந்த நம்பர். அதாவது நம்ம எல்லா நம்பர்லையும் வின்னிங் எடுக்கணும்னு நினைக்கிறது ரொம்ப தப்புங்க. அப்படி எடுக்கவே முடியாது. எப்போயுமே நமக்குன்னு ஒரு சில நம்பர்கள் வந்து அமையும், அந்த நம்பர்கள் கரெக்டாக கணக்கில் உட்காரும், சூப்பராக எடுத்துட முடியும். அதே மாதிரி தொடர்ச்சியாக ஒரு 10 நாளைக்கு அது மாதிரி வரும், இல்லை ஒரு 10 நாளைக்கு கம்மியாக வரும், இல்லை வந்து உள்ள ஒரு மாதமே நமக்கு ஒரு மாதம்னா நமக்கு அப்படி வந்திருக்கு. ஒரு மாதம் வரைக்கும் ஃபுல்லாக 20 நாள் வரைக்குமே நமக்கு ஃபுல்லாக டெய்லி வின்னிங் எடுத்துகிட்டே எடுத்துருக்கோம். அப்படிலாம் எடுத்துருக்கோம், எடுக்காமலாம் இல்லை. சரிங்களா? அந்த மாதிரி எடுக்கிறக்க நமக்கான ஒரு டைம் நமக்கு வராமல் நீங்கள் எடுக்கவே முடியாது. அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி தானே. கேஎலை பொறுத்தவரைக்கும் கேஎல் ஆகட்டும் இல்லை டிஆர் ஆகட்டும், கொஞ்சம் பொறுமை முக்கியம். பொறுமையாக இருந்தீங்கன்னா கட்டாயமாக அருமையான ஒரு வின்னிங் எடுக்கலாம், வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அது வரைக்கும் கொஞ்சம் லிமிட்டாக ப்ளே பண்ணுங்கள். உங்களுக்கு நம்பர் ஒத்து அப்படின்னா கொஞ்சம் லிமிட்டாக ப்ளே பண்ணுறது ரொம்ப ரொம்ப சேஃபாக இருக்கும். ஏன்னா நம்ம காசை போட்டுட்டு ஐயோ காசு போயிடுச்சு அப்படின்னு வருத்தப்படக்கூடாது. சரிங்களா? அதுக்காக தான் சொல்கிறேன், கொஞ்சம் லிமிட்டாக ப்ளே பண்ணுங்கள். உங்களுக்கு கணக்கு வருது, நீட்டாக வருதுங்க எனக்கு கணக்கு அப்படின்னா நீங்கள் அப்போ எடுத்து போகிறதுல ஒரு சிறப்பாக இருக்கும், நல்ல வின்னிங் வரும். சரிங்களா? நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏ போர்டு 9 7, சி போர்டு வந்து பி போர்டு வந்து 1 3, சி போர்டு வந்து 6 7 6 4 நம்பர் கொடுத்துருக்கோம். ட்ரை பண்ணி பார்க்கலாம்.